ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இந்திய வரலாற்றிலே, இந்திய திருச்சபை அருட்பணி வரலாற்றிலே உள்ள ஒரு மகத்தான ஒரு முத்து இல்லையா? இட் இஸ் அ ஜுவல். I would say it is a jewel in the history of Indian Christian missions and Indian church. 60 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ ஜனம் தங்களுடைய தியாகமான முயற்சியினாலே, ஊழியத்தினாலே, கொடுப்பதினாலே, தங்களையே ஊற்றுவதினாலே ஏற்பட்ட இந்த மாபெரும் இயக்கத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இயேசு வண்டியில் வந்திருக்கிறார்கள். சுவிசேஷம் போக முடியாத இடத்திலும் ஆண்டவருடைய சுவிசேஷம் செல்வதற்கு தேவன் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயக்கமானது இன்னும் தொடர்ந்து வளரவும், நாம் வாழும் இந்த காலகட்டத்திலே எப்படி நாம் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். வருடந்தோறும் நாம் வரும் மக்கள் நம்ம தொடர்ந்து வருகிறோம். ஒரு சிலர் புதிதாக வந்திருக்கலாம். ஏன் இந்த முகாமிற்கு நான் ஏன் வர வேண்டும், எதற்காக ஆண்டவர் என்னை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கிறார் இல்லையா? நாம் அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது இந்த ஆண்டிலே நமக்கு கருப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வசனம் தாவீது அடியார்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை இல்லையா? நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லும் இந்த வார்த்தையை மையப்படுத்தி நாம் வேத வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க விரும்புகிறோம். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தின் சில பகுதிகளை நாம் எடுத்து நாம் வேகமாக வரும் இந்த நாட்களிலே, இன்றைய தினத்திலும் இன்றைய தின மாலையிலே வாலிபர்களுக்கும், நாளைக்கு காலையில் பின்பு சாயங்காலம் பெரியவர்கள் உள்ள கூடுகையிலே நான் பேசவிருக்கிறேன். நான் எம்மாத்திரம் என்று சொல்லும் இந்த வசனம் நமக்கு 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? 18வது வசனம். எப்பொழுது இது நடைபெறுகிறது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தாவீதிடம் சொல்லுகிறார், நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்து நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்பி உன்னுடைய மகன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதிக்கும் பொழுது தாவீது இந்த காரியத்தை சொல்லுகிறார் இல்லையா? நான் இவ்வளவு தூரம் வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் இல்லையா? Who am I and what is my family that you have brought me thus far? ஆண்டவரே, என்னை இம்மட்டுமாக நீர் அழைத்து வந்திருக்கிறீர் சுவாமி. இப்பொழுது அவருக்கு வயதாகிவிட்டது இல்லையா? இது இளமையான தாவீது அல்ல. ஆடுகளின் பின்பாக மேய்த்து கொண்டு இருந்த அந்த தாவீதை சாமுவேல் சென்று அங்கு அவர் அபிஷேகித்து அவரை ராஜ்ய பாரத்திற்கு நேராய் வழி நடத்துகிறார். அந்த தாவீது அல்ல. இப்பொழுது இந்த தாவீது பல காரியங்களை சாதித்து முடித்த தாவீது. இவருடைய வாழ்விலே ஏற்ற இறக்கங்கள் உண்டு. இவருடைய வாழ்க்கையிலே சிகரங்களை தொடுகிறார். அவருடைய வாழ்விலே பாவத்தின் பாதாளத்தை நோக்கி செல்லுகிறார். இவைகள் பலவற்றை கடந்து வந்த இந்த தாவீதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாசித்த அந்த 7வது அதிகாரத்திலே 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நாம் பார்க்கும் இந்த 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே 1வது வசனம், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில். பாருங்க, டேவிட் வாஸ் இன் a very comfortable situation இல்லையா? நன்றாக சுமூகமான சூழ்நிலை. அவனுடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய எல்லா சத்துருக்களையும் நீங்களாக்கி விடுகிறார். அவன் இளைப்பாற பண்ணுகிறார்.
அவனுக்கு ஒரு நல்ல பெரிய அழகான ஒரு வீட்டை கொடுக்கிறார் இல்லையா? நல்ல அழகான வீடை கட்டுகிறார். அந்த வீட்டிலே அவர் வாசமாக இருக்கையில் தாவீதினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? இல்லையா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்லையா? அதான் யோசிக்கிறார். இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம். எங்கிருந்தோம்? ஆடுகளின் பின்பே ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த என்னை இவ்வளவு தூரம் என் ஆண்டவர் என்னை அழைத்து வந்து விட்டார். இப்ப நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு வீட்டில் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். நல்ல இளைப்பாறுதலான ஒரு நேரம். இந்த நேரத்திலே தாவீதினுடைய எண்ணம் எங்கே செல்கிறது பாருங்கள் இல்லையா? God has now abundantly blessed David. நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தாவீதினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் இல்லையா, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். நல்லா கவனிங்க ஐயா, என்ன சொல்றாரா? நான் கேதுரு மரத்தினாலே, விலை உயர்ந்த மரம், இந்த மரத்தினாலே செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட அழகான இந்த வீட்டிலே நான் வாசம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கு திரையின் மறைவிலே இருக்கிறதே. என் ஆண்டவருக்கு நான் எப்பொழுது ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறேன்? நல்லா கவனிங்க. This is a very important passage இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்து இளைப்பாற பண்ணி நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது பல நேரங்களில் என்ன ஆகிறது? நம்முடைய எண்ணம் நம்மை நோக்கியே திரும்பி விடுகிறது இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய பிரச்சனை, தமிழக கிறிஸ்தவத்தை ஆட்டி வைக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான உபதேசம் இந்த செழிப்பின் உபதேசம். என்ன சொல்லும்? ஆண்டவரை செழிப்பின் உபதேசம் கற்றுக் கொடுக்கும் காரியம் என்னவாக இருக்கும்? ஆண்டவரே, என்னை இளைப்பாறுதல் பண்ண வைத்திட்டே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கேதுரு மரத்தினாலே எனக்கு செய்யப்பட்ட ஒரு வீட்டை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் இது எனக்கு போதாதையா, சரியா? ஏன்னா நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், இது எனக்கு போதாது. கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீடு எனக்கு போதாது. அடுத்தது எனக்கு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு வீட்டை எனக்கு தாரும். ஏனென்றால் நான் ராஜாவின் பிள்ளை, ஏனென்றால் நான் கேட்பதெல்லாம் நீர் செய்பவர். கர்த்தாவே, என்னை செழிக்க செய்பவர் நீர். This is the most dangerous and the most diabolical teaching that has spread like cancer among our Christianity today. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலே வேகமாக கேன்சரை போல பரவிக்கொண்டிருக்கும் இந்த தவறான வேத உபதேசம் திருச்சபைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இன்று நம்முடைய மிஷனரி பணியினுடைய தாக்கம் குறைந்து போனது? ஏன் இன்றைக்கு மிஷனரிமார்கள் என்னிடம் சொன்னார்கள் சமீபத்திலே, ஐயா, எங்களுடைய FMBBயிலே மிஷனரிகளாக போவதற்கு வாலிபர்கள் வருவது குறைந்து போய்விட்டது. மிஷனரி தரிசனம் குறைந்து போய்விட்டது. மிஷனரிக்காக தங்களையே தியாகம் செய்யக்கூடிய தியாகம் குறைந்து போய்விட்டது. ஏன்? Can you tell me? Can you tell us what is wrong with us? பல காரியங்கள் இருக்கிறது, பல காரியங்கள். Because the world is changing rapidly. There are so many reasons for it. But I think one of the most important reasons is the wrong teaching that has invaded into the church of Tamil Nadu. நம்முடைய தேசத்திலே தவறான உபதேசம் வந்தது. என்ன உபதேசம்? என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். உண்மைதான் இல்லையா? அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆபிரகாமுக்கு அதைத்தான் சொன்னார் 12வது அதிகாரத்திலே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு கடைசியில் என்ன சொல்லுகிறார்? நீ மற்றவர்களுக்கு
ஆசீர்வாதமாக மாறுவாய். நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய். You will become a blessing to the nations. இன்னைக்கு அதை மறந்துட்டோம் இல்லையா? தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருப்பதை நம்முடைய திருச்சபைகள் மறந்து போனபடியினால் தான் மிஷனரி வாஞ்சை குறைந்து போய்விட்டது. எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தான் வேணும் இல்லையா? ஆண்டவர் எனக்கு கேதுரு மரத்தில் ஒரு வீடை கொடுத்திருக்கிறாரா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் அடுத்தது இதை விட பெரிய வீடை நான் கேட்க போறேன். ஏன்னா என் அப்பா அவர் செழிப்பின் தேவன், நான் கேட்பதெல்லாம் தருவார். What kind of rubbish this is? இந்த தவறான உபதேசத்தின் அடிப்படை எங்கிருந்து வருகிறது என்றால் ரெண்டு முக்கியமான காரணம். Number one, we have a very reductionistic understanding of God's blessings. We have reduced our understanding of God's blessing to mere material, physical realms of human life. என்னுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களில் நடைபெறும் ஆசீர்வாதம் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் என்று இன்றைக்கு திருச்சபை நம்ப ஆரம்பித்து விட்டது. எனவேதான் எனக்கு இங்க அற்புதம் கிடைக்கலன்னா நான் இங்க என்ன செய்யணும்? இங்கிருந்து அந்த சபைக்கு போகணும் இல்லையா? இந்த போதகர்கிட்ட இருந்து அந்த போதகர்கிட்ட போகணும். இந்த ஊழியர் அவருடைய பெரிய வல்லமையான ஊழியர், அதனால என்ன செய்யறோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரிடம் ஓடுவதற்கு பதில் ஊழியர்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்? Because we have reductionistic understanding. ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் வெறும் உலகம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, உலகம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவர் தான். But don't reduce, அதை குறுக்கி விடாதிருங்கள். ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை குறுக்கி விடாதிருங்கள். There is also the spiritual dimension of God's blessing. ஆவிக்குரிய விதத்திலே என்னை ஆசீர்வதிக்கிறாரே, அவருடைய ஆவியின் மூலமாக என்னை பரிசுத்தப்படுத்துகிறாரே, அவருடைய வசனத்தின் மூலமாக என்னை ஊக்கப்படுத்துகிறாரே, அவர் எனக்கு ஜெபத்தின் மூலமாக மிஷனரி தரிசனத்தை தருகிறாரே, அதெல்லாம் நம்ம ஆசீர்வாதமா யோசிக்கிறதே இல்லை இல்லைங்களா? ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நமக்கு ஒரு குறுகலான ஆசீர்வாதம். ஆண்டவரின் ஆசீர்வாதிக்கணும்னா என்னுடைய சரீரம், என்னுடைய ஃபினான்ஷியல், என்னுடைய இல்லையா, இந்த மாதிரியானதுக்கு மாத்திரம் தான் யோசிக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நீ உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய் என்று சொன்னால் ஆபிரகாமின் மூலமாக, ஆபிரகாமின் வித்தின் மூலமாக உலகமெங்கும் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. That spiritual dimension of blessing has been removed from our understanding today. இன்றைய கிறிஸ்தவத்திலே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் காரியத்தை மறந்து போனோம் அல்லது மறக்க வைத்து விட்டார்கள். வேதத்தை சரியாக கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாதபடியினாலே we have a narrow reductionistic understanding of blessing. அது மாத்திரமல்ல, the second flaw in our understanding of our teachings in blessing, the second flaw is an consumerist understanding of blessing. இல்லையா? நம்ம எல்லாம் கிறிஸ்தவத்தில் எப்படி மாறிட்டோம்? We have become mere consumers. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லையா? எனக்காக மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதம், எனக்காக மாத்திரமே அந்த ஆசீர்வாதம், எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகள். இட்ஸ் ஜஸ்ட் a consumerist understanding. மாறாக இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுக்கப்படுகிறது? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். I'm not to be a mere containers of God's blessing. I must become a channel of God's blessing. நான் வெறும் ஆசீர்வாதத்தை எனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடி ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும். இப்ப பாருங்க, ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. அவருடைய எண்ணம் அவர் மேல போல. நல்ல கவனிங்க, நான் எனக்கு இன்னொரு வீட்டை கட்ட போறேன் அவர் சொல்லல. ஆனா மாறாக அவருடைய எண்ணம் தன்னுடைய தேவாதி தேவனை பார்க்கிறது. அவருடைய எண்ணம் என் தேவனின் உடன்படிக்கை பெட்டியை நோக்குகிறது. அவருடைய எண்ணம் என்னுடைய தேவன் தங்கும்படியான ஒரு ஆலயம் இல்லையே, என்னுடைய தேவனின் நாம மகிமைக்காக ஒரு ஆலயம் கட்டப்படவில்லையே, இன்னும் இந்த கூடாரத்தில் தானே இந்த பெட்டி இருக்கிறது என்று சொல்லி
தேவனை நோக்கி அவருடைய எண்ணம் செல்லுகிறது. ஆமா ஐயா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார்? உங்களையே பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள், உங்களுடைய சுய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள், இந்த 3 நாட்களிலும் தேவன் உங்கள் கண்களை திசை திருப்ப விரும்புகிறார். I want to encourage you to take your eyes away from you. Of course you have problems, of course you have needs, we all have needs. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் இந்த நாட்களிலே? ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? தாவீதை போல நம்முடைய கண்களை நம்மிலிருந்து எடுத்து இந்த உலகத்தை பார்க்கணும். தேவையுள்ள இந்த ஜனம் ஒரு முறை கூட தேவனை சுவிசேஷத்தை அறிவித்தாராத, கேள்விப்பட்டிராத ஜனம் உள்ள இந்த தேசத்தை பார்க்க வேண்டும். அந்த தேசத்திற்காக பரிதபிக்கும் நம்முடைய ஆண்டவரை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறார். That's why you are here tonight, this afternoon. அதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறார். தாவீதை பாருங்கள், நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம் அதுதான். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுயத்திற்காக பயன்படுத்தாதபடி, ஆண்டவரே மற்றவர்களுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஒரு முறை நான் அமெரிக்காவிலே 6 ஆண்டுகள் நானும் என் மனைவியும் தங்கியிருந்தோம். என்னுடைய PhD படிப்பை அங்கு படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சர்ச்சில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங், நான் மிகவும் அதிகமாக என்ஜாய் பண்ணின ஒரு சம்பவம். அது எப்படி என்று சொன்னால், அங்கே அவர்களுடைய ட்ரெடிஷன்ல இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் கவனிக்கிறீங்க, நான் நினைக்கிறேன். நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே எப்படின்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 11 செய்தி ஒரே நேரத்தில் போயிட்டே இருக்கும். சரியா? ஆமாம். நீங்கள் ப்ரீச் பண்ணும்போது அங்கேருந்து உங்கள்கிட்ட ஆட்கள் ப்ரீச் பண்ணுவாங்க. Come on, preacher. Yes, preach it. That's it. அப்படின்னு அவங்க ஒரு சைடில் பேசிகிட்டே இருப்பாங்க. ஐ ரிமெம்பர், நான் பேசிட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் இருந்த ஒரு ஆள், அவர் அந்த சர்ச் எல்டர்னு நினைக்கிறேன், அவர் என்னோட அதிக சத்தமாக, என் செய்தி கேட்குதானே தெரியல, நான் சத்தத்தை கூட்டினா அவரும் சத்தத்தை கூட்டுறாரு, நான் அதுக்கு மேலே கூட்டுறேன், அதுக்கு மேலே அவர் கூட்டுறாரு. ஓகே, we were kind of fighting for decibel levels. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அதை எடுப்பதற்காக நான் வேத புஸ்தகத்தை அப்படியே திருப்புறேன். அப்போ எல்லா சர்ச்சும் காமாக இருக்குது. அப்போ இந்த மனுஷர் பக்கத்தில் இருந்தவர் சத்தமாக, preacher, take your time, take your time, take your time. சரியா? எனக்கு ஆமாம், உங்கள் நேரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிறாரு. அந்த சத்தம் இன்னும் என் காதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஏறத்தாழ 30 ஆண்டுகள் என்னுடைய பிரசங்க ஊழியத்திலே அதுதான் ஒரே ஒரு தடவை somebody said, preacher, take your time. சரியா? ஆமாம், அநேக நேரத்தில் they'll say, preacher, don't take my time. இன்னைக்கு நீங்கள் அப்படி யோசிக்கலாம் இல்லையா? ஐயோ, பசி நேரம் ஆயிடுச்சியா, டோன்ட் டேக் மை டைம். ஆனால் அந்த ஆலயத்தில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்த்தேன். என்ன காரியம்னா, அவர்களுடைய ஆல்டரில் ஒரு பெரிய போஸ்டர் இருந்தது. அந்த போஸ்டரில் JOY, ஜாய் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தார்கள்? JOY, ஜாய். அப்போ அந்த ஜே பக்கத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஜீசஸ் ஃபர்ஸ்ட், இயேசுவிற்கு முதலிடம். ஓக்கு பக்கத்தில் அதர்ஸ் நெக்ஸ்ட், மற்றவர்களுக்கு அடுத்த இடம் இல்லையா? ஒய்க்கு பக்கத்தில் யுவர் செல்ஃப் லாஸ்ட், யுவர் செல்ஃப் லாஸ்ட். அண்ட் கிரைஸ்ட் சென்டர்ட், அதர் ஓரியன்டட், செல்ஃப் டினையிங் லைஃப். You want to ask me what a description of a Christian is? I would say a Christian is a Christ-centered, other-oriented, self-denying person. இயேசுவை மையப்படுத்தி மற்றவர்களுக்காக சுயத்தை வெறுத்து ஒடுக்கி வாழ்க்கும் வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை. அப்படி வாழும் பொழுது there will be joy in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கு மெய்யான சந்தோஷம் இருக்கும். இங்கு பாருங்கள், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து தான் வச்சிருக்கிறார், விதவுட் டவுட். ஆனால் அவருடைய எண்ணம் இன்னும் இதுக்கு மேலே என்ன வேணும், இதுக்கு என் மேலே என்ன வேணும்னு இல்லை. ஆனால் சொல்லுகிறார், நான் ஒரு வீட்டை கட்டணும் சாமி, உங்களுக்காக கட்ட வேண்டும், உங்களுக்காக கட்டணும். அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, உன்னுடைய இருதயத்தில்
நீ என்ன பாரத்தோடு வந்திருக்கிறாய்? உனக்கு பாரம் இருக்குது. உன் வீட்டை குறித்த பாரம் இருக்கலாம், உன் பெற்றோர்களை குறித்த பாரம் இருக்கலாம், உன் பிள்ளைகளை குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், உன் மனைவியை குறித்த பாரம். நீ என்ன பாரத்தோடு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பாரம் உங்கள் இருதயத்தில் உண்டா என்று கர்த்தர் கேட்க விரும்புகிறார். Do you have a passion for God? ஐயோ, என் தேவனின் நாமம் அவமதிக்கப்படுகிறது. ஐயோ, என் தேவனின் நாமம் என் தேசத்திலே ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்கள் உண்டு. ஐயோ, என் தேவனின் நாமத்திற்கு கனப்படுத்தாத திருச்சபைகள் உண்டு. உங்களை அது பாரப்படுத்துகிறதா? எது உங்களை பாரப்படுத்துகிறது? ஏசாயா தீர்க்கன் வருகிறார். தேசம் மிகுந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளாக செல்லுகிறது. மிகப்பெரிய அரசரான உசியா மரித்து போகிறான். இந்த சூழ்நிலையிலே யார்? ஒரு வாலிபனான ஏசாயா தீர்க்கன் ஆலயத்திற்குள்ளாக வருகிறார் இல்லையா? 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஏசாயா புஸ்தகத்திலே. அங்கு அவருக்கு முன்பாக ஒரு தரிசனம் தரப்படுகிறது. தரிசனத்திலே தேவனை பார்க்கிறார். சிங்காசனத்திலே உயர்த்தி அமர்ந்திருக்கும் இந்த தேவன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரங்கள் இல்லையா, திரைச்சீலைகள் அந்த ஆலயம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறதை காண்கிறார். அல்ல கவனிங்க, நம்முடைய திங்கிங் நிறைய நேரம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனால் அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. மீனிங், ஆண்டவருடைய சக்தி, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பராக்கிரமம் வெறும் கிறிஸ்தவத்துக்குள்ள மாத்திரம்தான் உண்டு, உலகில் அல்ல என்று நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு போக ஏன் பயத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், because they think God is seated on his throne but not in the world but within the church, within the four walls of Christianity. கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ள சவருக்குள்ளதான் ஆண்டவருடைய வல்லமை இருக்குங்க. ஆனா அதை நீங்க வாசித்து பாருங்க, அவர் சிங்காசனத்திலே, வானம் மட்டும் உள்ள சிங்காசனத்திலே உயர்ந்து வீற்றிருக்கிறார். ஆலயத்திலே அவருடைய வஸ்திரம் தான் நிரம்பி இருக்கிறது இல்லையா? எனவேதான் அங்கிருந்த தேவதூதன் சொல்கிறான், holy 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 Lord God Almighty, the whole earth is full of his glory. ஆண்டவருடைய மகிமை பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த முகாமிலே அதை பார்க்கும்படியாக, உங்கள் கண்கள் திறக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரை வெறும் சிங்காசனத்தில் கோயிலுக்குள்ள மாத்திரம்தான் உட்கார்ந்து இருக்கிறார் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கோயிலை விட்டு வெளியில போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் வரும். நீங்க நினைக்க, ஐயோ அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரே, ஐயோ அந்த மனிதர் ஆட்சி செய்கிறாரே, ஐயோ இந்த மனிதன் ஆட்சியில் வந்து விட்டால் என்ன வருவது? ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சிங்காசனத்தில் ஆண்டவர் வெறும் கோயிலுக்குள்ளதான் இருக்கிறாரு, கிறிஸ்தவத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. இல்லைங்க. எனவேதான் கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய கற்பனை ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுக்கும் பொழுது மத்தேயு 28வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டியிலையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பாக என்ன வசனம் சொன்னார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்களேன், என்ன வசனம் சொன்னாரு? வானிலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க. நல்லா கவனிங்க, all authority. அதுதான், you have to underline the word all. All authority in heaven and on earth has been given to me. வானிலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புறப்பட்டு போங்கள், எனவே புறப்பட்டு போங்கள். அந்த அதிகாரத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஐயா அம்மா, சாதாரண மனிதர்களுக்கு சேவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. திருச்சபையின் ஆத்ம பாரம் குறைந்து போயிருக்கலாம், கிறிஸ்தவத்தின் தவறான போதனைகளினாலே அருட்பணியின் செய்தி குறைந்து போயிருக்கலாம். டெலிவிஷன்ல பாருங்களேன், நமக்கு 24 மணி நேரமும் ஓடக்கூடிய டெலிவிஷன் சேனல்கள் எத்தனை சேனல்கள். ஆனால் எங்கயா அருட்பணியின் செய்தி? அருட்பணியின் செய்தி வெறும் என்னுடைய சுயத்திற்கான ஆசீர்வாதத்தின் செய்தி மாத்திரம்தானே.
அருட்பணியின் செய்தி எங்கே? கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? Where are we heading as God's people, as God's children? Where are we heading? இந்த திருச்சபைகளுக்குள்ளும் எழுப்புதல் வரும்படியாக தேவன் உங்களை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கிறார். தைரியமாக சென்று, ஆம், என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏன் என்னை ஆசீர்வதிக்கிறார்? நான் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இங்கிருந்து நீங்க புறப்பட்டு போகும் பொழுது 3வது நாளில் நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, I want to be a blessing to the nations. தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம சாதாரணமான ஜனங்களாக இருக்கலாம் இல்லையா? நம்மளை விட அதிகமாக படித்தவங்க இருக்கலாம், பெரிய ஞானிகள் இருக்கலாம், பெரிய மேதைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியரிலே, ஞானிகளை பைத்தியமாக்கும்படி இல்லையா, அவமாக்கும்படி பைத்தியர்களை தெரிந்து கொண்டாராம். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார். எல்லாம் உள்ளவர்களை அவர் வெட்கப்படுத்தும்படி ஒன்றும் இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். ஐயா நல்லா கவனிங்க. அதைத்தான் ஆண்டவர் இங்கு பின்பு தாவீது சொல்லுவார். தாவீது, நீ உனக்கு நல்ல, எனக்கு மேலே உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை இருக்குப்பா, எனக்கு ஆலயம் கட்டணும்னு நீ விரும்புகிற. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் கட்டப் போகிறான். மாறாக நான் உன்னுடைய வீட்டை கட்டுவேன், நான் உன் குடும்பத்தை கட்டுவேன். அப்போ அவர் கடைசியில் அதனால தான் சொல்லும்போது சொல்கிறாரு, அதை கேள்விப்பட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் சுவாமி, என் குடும்பம் எம்மாத்திரம் ஐயா, இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க அம்மா ஐயா, ஆண்டவர் உங்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறார். நம்ம சாதாரணமானவர் தான். ஆனால் தேசங்களை அசைக்கும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், ராஜாதி ராஜாவிற்கு சேவை செய்யும்படியாய், உங்களை அழைக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்ல? ஆண்டவரே, who am I? Who am I, Lord? Who am I? And what is my family that you brought me thus far? நான் சிறு வயதிலே, இந்த சாதாரண குடும்பம்தான், கன்னியாகுமரியிலே ஒரு சின்ன கிராமத்திலே என்னுடைய மூதாதையர்கள் 3 தலைமுறைக்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் ஊழியத்திற்கு வந்ததே கிடையாது. ஊழியம் எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் வரேன். இன்னைக்கு கூட நான் ஒரு சாரஜனன்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் முதல்ல ஆக்சுவலி என்னுடைய எம்ஏ படித்து முடிக்கும் பொழுது நான் ஊழியத்திற்கு வரணும்னு யோசித்துட்டு இருந்தேன். அப்பொழுது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ஒரு இன்டர்வியூக்காக ஆக்சுவலி நான் அட்டென்ட் பண்ணேன். அப்போ ஸ்டான்லி பிரின்ஸான மதுரையில் இருந்தார்கள், அசோக் அண்ண நவோதயாவை நடத்தி கொண்டு இருந்தார்கள் 1993 வருடத்திலே. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்திலே FMBBயிலே சேரும்படியான எனக்கு தெளிவான வழிநடத்தலை தராதபடியினாலே நான் ஒரு பிரசங்கிக்கும் பிரசங்கியாராக மாறினேன். அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் என்கிற ஒரு நிறுவனத்திலே இவாஞ்சலிஸ்டாக, பின்பு அமெரிக்காவிலே பட்டப்படிப்பை படித்து இந்தியாவிலே அருட்பணியிலே சேவை செய்யும்படியாக, இறையியல் கல்லூரியிலே அடுத்த தலைமுறை தலைவர்கள் ஊழியர்களை எழுப்பும்படியாக அங்கு சேவை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்து சென்றார். அதனால் FMBBக்கும் எனக்கும் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பு உண்டு. என்னுடைய ஃபாதர் இன்லா, என்னுடைய மாமாவின் மூலமாக மாத்திரமல்ல அந்த தொடர்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கும் FMBBக்கும் உண்டு. நான் தொடர்ந்து அதற்கு உள்ளாக இருந்து சேவை செய்யாவிட்டாலும் அதன் மேலே அதிகமான மதிப்பு. ஸோ அதனால் ஐ எம் லைக் யூ கேன் சே ஐ எம் லைக் an outstanding missionary of FMBB. வெளியிலிருந்து எவ்விதமாக FMBBக்கு நாம் இதன் மூலமாக சேவை செய்யலாம் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய துவக்கம் ஒரு சாதாரணமான துவக்கம். சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து வருகிறேன். எப்படிப்பட்ட ஊழியம், என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் படிப்புக்காக நான் சென்ற பொழுது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம், அதை கூறி நான் முடிக்கிறேன். நான் என்னுடைய இறையியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல ரொம்ப நாள். ஐயோ, நான் பிரசங்கிக்க வேண்டும், ஆத்மாவிற்காக நான் சுவிசேஷம் சொல்லணும்னு மனசு அப்படியே துடிக்குது. ஆனால் நான் இறையியல் கல்லூரியில் போக வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக சொன்னபடினாலே நான் அங்கே இருக்கிறேன்.
நான் அடிக்கடி என்னை எவ்விதமாக பார்ப்பேன் என்று சொன்னால், எனக்கு ரொம்ப பிடித்த மிருகம் என்னவென்று சொன்னால் குதிரை. ஐ லவ் ஹார்ஸ். இப்போ நான் சென்ற கென்டக்கியிலே நான் படித்து கொண்டிருந்தேன். தட் இஸ் நோன் ஆஸ் த ஹார்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் ரோட்டில் காரில் போனீங்கன்னா நல்ல அழகான குதிரைகள் அங்கங்கே புல்வெளியில் மேயும் ஓடிட்டுருக்குறோம். அப்போ நான் என்னை ஐ ஆஃபன் தாட் ஆஃப் மை செல்ஃப் ஆஸ் அ ஹார்ஸ். ஓகே, ஒரு கருப்பு குதிரை ஆண்டவருக்காக செஞ்சிடணும்னு சொல்லி. ஆனால் என்னுடைய கழுத்திலே ஒரு கயிறு கட்டப்பட்டு என்னுடைய சுய முயற்சியிலே அதை நான் அந்த கயிறிலிருந்து என்னை அறுத்து கொண்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு நாள் குருத்தோலை ஞாயிறு என்று எங்களுடைய ஆலயத்திலே வேதம் வாசிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, அந்த கழுதையை கட்டியிருந்த அந்த வீட்டுக்கு சொல்லும்போது போய் அந்த கழுதையின் கயிற்றை அவிழ்த்து விடுங்கள். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், பாருப்பா, ஏன் டைமில் தான் நான் உன் கயிறை அவுத்து விடுவேன். சரி, அதுக்கு முன்னாடி டோன்ட் ட்ரை டு fight against God's will. It will happen in my time. But I want you to remember that you are not a horse. உன்னை குறித்ததான எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ ஏதோ ஒரு பராக்கிரமமான ஒரு குதிரை என்று ஒன்றை நினைக்காத. என்னை சுமந்து செல்லும் கழுதையாக நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த கழுதை இல்லையா, அந்த கழுதை ஆண்டவரை சுமந்து செல்லும் பொழுது அந்த கழுதைக்கு ஜனங்கள் தங்களுடைய மேலாடைகளை கலட்டி வீசினார்களாம் இல்லையா. அதை முன்னாடி போட்டாங்க, குருத்தோலை எல்லாம் ஆட்டினாங்க. ஆட்டி ஆண்டவரை ஓசனா என்று பாடினார்கள். இப்போ கர்த்தர் சொன்னாரு, என்னை சுமந்து செல்கிற கழுதை நீ. மக்கள் குருத்தோலையை ஆட்டும் பொழுதும் சரி, ஓசனா என்று சொல்லும் பொழுதும், கம்பளத்தை விரிக்கும் பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும், அது உனக்காக விரிக்கப்படுவது அல்ல, அது எனக்காக விரிக்கப்படுவது. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் திசை மாறி போனது அதனால தான் இல்லையா. கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுக்கும் வாய்ப்பு, கர்த்தர் கிருபையாக நமக்கு அழைத்து அவருடைய மிகப்பெரிய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த தேசத்திலே சுமந்து செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, நான் 3 நாள் முகாமில் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு ஆசையா, என் தேசத்திலே ஒரு கழுதையை போல உம்மை நான் சுமந்து செல்ல விரும்புகிறேன், உம்மை சுமந்து செல்ல விரும்புகிறேன் சுவாமி. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் ஐயா. நீர் என் இருதயத்தை பார்க்கும் பொழுது என் இருதயம் எப்படி என்று சொல்லி உமக்கு தெரியுமே சுவாமி. இந்த கழுதை எத்தனை முறை கீழே விழுந்திருக்கிறதையா, எத்தனை முறை உம்மை சுமக்கும் பொழுது அது தடைமாறி போயிருக்கிறது. ஆனாலும் நீர் கிருபையாக மனம் இறங்கி இந்த கழுதை மேல் பயணிக்கிறீரே சுவாமி. நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் சுவாமி. அதைத்தான் தாவீது அங்கு உணர்ந்து கொள்ளுகிறார். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி. அப்படின்னா இன்னைக்கு காலையில் மதியம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் சாதாரணமானவன் சுவாமி, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஐயா, இம்மட்டும் என்னை கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி. என் தேசத்திலே உம்மை சுமந்து செல்லும்படியாய் ஒரு பராக்கிரமான குதிரை அல்ல சுவாமி, ஒரு சாதாரணமான கழுதை ஐயா. நீர் இந்த கழுதையை விட்டு இறங்கிட்டீர்னா இந்த கழுதைக்கு வேற வேலையே கிடையாது ஐயா. அந்த தெரு மூலையில் கட்டப்பட்ட ஒன்றுக்கும் பயனற்ற கழுதையாய் இந்த கழுதை போய்விடும் சுவாமி. ஆனால் ஒரே ஒரு ஆசை, ஆண்டவரே, உம்மை சுமந்து செல்ல விரும்புகிறேன், உம்மை சுமந்து செல்ல விரும்புகிறேன். இந்த காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட அதான் பேசுகிறாரு. நம்மை தாழ்த்தி இல்லையா, தாழ்மை. ராஜாதி ராஜா மிக பெரிய பதவியில் இருக்கிறார். இப்பொழுது சத்துருக்கள் எல்லாம் நீங்களாக்கப்பட்டு மிக உன்னதமான சூழ்நிலை. ஆனால் தாவீது தன்னை தாழ்த்துகிறார் இல்லையா. நல்ல கவனிங்க, தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, தட் இஸ் போத் ஆர் வெரி டிஃப்ரெண்ட்.
ஆனால் இங்கு தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் சுவாமி. இப்போ இன்னைக்கு இந்த மதிய நேரத்தில் இந்த முதல் செய்தியில், ஆண்டவரே என்னை அழைத்து வந்திருக்கிறீர் இங்கு சுவாமி, என்னை அழைத்து வந்திருக்கிறீர் ஐயா. ஒரு கழுதையாக என் இயேசுவை இந்த தேசம் முழுவதும் சுமந்து செல்ல நீர் எங்கெல்லாம் கொண்டு செல்கிறீரோ, நீர் எப்படியெல்லாம் என்னை பயன்படுத்த விரும்புகிறீரோ அதை செய்யும்படியாய் இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த ஓசனாக்களுக்கு நான் மயங்க விரும்பவில்லை ஆண்டவரே. குருத்தோலைகளை பிடித்து எனக்கு ஆட்டும்படியாக இந்த ஊழியத்திற்குள் நான் வர விரும்பவில்லை ஐயா. கம்பளங்களை எதிர்பார்த்து நான் இந்த ஊழியத்திற்குள்ளாக வர விரும்பவில்லை சுவாமி. ஆனால் ஒரே ஒரு ஆசை, என் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். இன்னைக்கு மதிய நேரத்தில் நாம் அப்படி தீர்மானம் எடுப்போமா? உங்கள் வாழ்க்கை தாவீதை கொண்டு தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த தெய்வம் உங்களை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். சுயத்திற்காக வாழாதபடி நம்முடைய ஆண்டவருக்காக வாழும்படியாய் இந்த நாளிலே நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு சில நிமிடங்கள் நாம் அமைதியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து, ஆண்டவரே ஏன் என்னை இந்த முகாமிற்கு அழைத்து வந்தீர்? Lord, Lord, why am I here today? ஏன் என்னை அழைத்து வந்திருக்கிறீர் சுவாமி? முன்பாக என்னை தாழ்த்தி வெறும் உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் வாழாதபடி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழும்படியாய், கழுதையாய் உம்மை சுமந்து செல்லும்படியாய் இந்த நாளிலே என்னை தருகிறேன். தொடர்ந்து என்னோடு கூட பேசும் சுவாமி, தொடர்ந்து என்னோடு கூட பேசும் ஐயா. சுய செழிப்பிற்காக மாத்திரம் வாழாதபடி, சுய செழிப்பிற்காக வாழாதபடி தேவ ராஜ்யத்திற்கு வாழும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. Will that be your prayer today? ஜீவனுள்ள தேவனே, தாவீதை நீர் தெரிந்து கொள்ள வந்த பொழுது சாமுவேல் தீர்க்கனின் மூலமாய் சொன்னீர், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி. யாரெல்லாம் இருதயம் இந்த காலையிலே நம் மதிய வேளையிலே சுவாமி நான் எம்மாத்திரம் இந்த நாளிலே என்னை தாழ்த்துகிறேன், என்னை உமக்காக உம்முடைய சேவைக்காக ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் தொடர்ந்து வரும் நாட்களிலே எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னிலே பேசும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பையும் சுவாமி. Would you not revive us, Lord? Would you not revive us again? மீண்டுமாய் பூர்வ காலங்களிலே நீர் செய்ததை போல, எங்கள் தேசத்திலே செய்ததை போல, எங்களுடைய இயக்கத்திலே செய்ததை போல, எங்கள் ஊழியத்திலே செய்ததை போல மீண்டும் ஒரு முறையாய், மீண்டும் ஒரு முறையாய் would you not revive us again? மீண்டுமாய் எங்களை நீர் எழுப்புதலுக்குள்ளாய் வழி நடத்தும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.